يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய தொடர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் 4வது நாள் இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய சில உபதேசங்களை கேட்டறிவதற்காக நாம் இங்கு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கு குழுமியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை கபூல் செய்வானாக. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, 31வது அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற காலத்தில் லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அழகான சில உபதேசங்களை செய்தார். அவர் செய்த அந்த உபதேசம் நமக்கு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையையும் தருகிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 31வது அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஏறத்தாழ 10 விதமான உபதேசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது என்ன 10 உபதேசம் அப்படின்னா, முதல் விஷயம் இணை வைக்காதே. இரண்டாவதாக இறைவனின் வல்லமையை பற்றி நாமும் நமது சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, எந்த நிலையிலும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது, தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். நான்காவது, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஐந்தாவது, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளின் போது பொறுமை காக்க வேண்டும். ஆறாவது, மக்களை விட்டும் எப்பொழுதுமே நமது முகத்தை பெருமையின் காரணமாக திருப்பிக் கொள்ளக்கூடாது. ஏழாவதாக,
பூமியில் நடக்கும் பொழுது கர்வத்தோடு நடக்கக்கூடாது. 8வது, பெருமை அடிக்கக்கூடிய எந்த மனிதரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பவே மாட்டான். 9வது, நாம் நடக்கும் பொழுது நடுத்தரத்தை மேற்கொள்ள வேண்டும். 10வது, நாம் பேசும் பொழுது நமது குரலில் ஒரு தாழ்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி 10 விதமான ஒரு உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களிலிருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த இந்த 10 உபதேசமும் மிக முக்கியமான உபதேசமாக இருக்குது. அதை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதுவரைக்கும் நம்ம எத்தனை உபதேசத்தை பார்த்துருக்குறோம்? இணை வைக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். 2வது, அல்லாஹுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, கரெக்ட் தான். மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையாக கவனிச்சிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹுடைய வல்லமையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, என் அருமை மகனே, இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாத்தி அவு ஃபில் அர்து. கடுகினுடைய வித்தளவு, கடுகே ரொம்ப சின்னது, கடுகினுடைய வித்தளவு ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் வானத்திலோ பூமியிலோ பாறையிலோ மறைந்திருந்தாலும் அவைகளையும் அல்லாஹ் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். அப்போ அவன் எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய குதிரத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். 3வதாக என்ன உபதேசம் செய்ததாக நம்ம பார்த்தோம்? தொழுகை. மாஷா அல்லாஹ், தொழுகையை எப்பொழுதும் விட்டுறாதீங்க, தொழுகையை எப்பவும் தொழக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார். 4வது உபதேசத்தை இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 4வதாக அந்த தொழுகையை ஒட்டி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். என்ன சொன்னாங்க? 4வது உபதேசம், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதுல 2 விஷயம் இருக்குது. நன்மையை ஏவுறதை மட்டும் நம்ம செஞ்சா நம்முடைய கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நன்மையை ஏவிட்டு எதையும் செய்யணும், தீமையையும் தடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நம்முடைய அறிவிற்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, ஒரு நாணயம் இருக்குது, ஒரு காயின் இருக்குது, ஒரு நோட்டு இருக்குது. ஒரு பக்கம் சரியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பிளெயினாக இருக்குது. கடையில் கொண்டு போய் கொடுத்தா அது செல்லுபடி ஆகுமா? கள்ள நோட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயலை 2 முகமாக வச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், நன்மையை ஏவும் போது கூட கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது, பிளவுகள் வராது, அடி விழாது, உதை விழாது, உறவுகள் முறிக்கப்படாது. எப்போ இவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? தீமையை தடுக்கும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனை வரும். ஒருத்தவர்கிட்ட போயிட்டு தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சண்டைக்காக வருவாங்க. பரவாயில்ல, மனுஷன் நல்லதை சொல்லிட்டு போகிறாரு, நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ, செய்கிறோமோ செய்யலையோ, கேட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. எப்போ பிரச்சனை வரும்? எப்பா பொய் சொல்லாத, குடிக்காத, புகைப்பிடிக்காத, மற்றவங்களை ஏமாத்தாத, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, ஷிர்க் செய்யாத, தர்காவுக்கு போவாத, இறந்து போனவர்களுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு நம்பாத, கபஸ்தானுக்கு போ, பொதுமையவாடிக்கு போகலாம், தர்காவுக்கு போகாத. தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர் நல்லடியாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், அவர்கிட்ட போயிட்டு நீ கையேந்தனா நீ சொல்கிறதையெல்லாம் அவர் கேட்க மாட்டார், அவரும் மையத்து தான் அப்படின்னு நம்ம தீமையை தடுக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் வரும். காலம் தொட்டு 100 வருஷம் 200 வருஷமாக நாங்கள் தர்காவில் இந்த வலியுள்ளாவை நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக நம்ம நினச்சிட்ருக்குறோம், எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 10-30 வருஷமாக முளைச்சிக்கிட்டு தர்காக்கெலாம் போகக்கூடாது, அவுளியாக்களுக்கெல்லாம் சக்தி இல்லை, அவங்களெலாம் கேட்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சும்மா விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வருவாங்க. அப்போ நன்மையை ஏவுறது பிரச்சனை இல்லை, தீமையை தடுக்கும் பொழுது தான்
பலவிதமான பிரச்சனைகள் வரும். நம்ம ஊரை விட்டுருவோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிடுவோமே. நம்ம மனைவி மக்கள் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நல்ல விஷயத்தை சொல்லும் போது என்ன செய்யாது, பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. மனுஷன் எதையோ ஒன்று சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. எப்போ பிரச்சனை வரும், நாடகம் பார்க்காத அப்படின்னு சொன்னால் முறைச்சி பார்ப்பாங்க. என்ன நாடகம் பார்க்கக்கூடாதா, அப்போ என்ன ஒன்னையேவா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. 10 மணிக்கு மேலே டிவியை ஆஃப் பண்ணு பார்க்காத அப்படின்னா 10 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாதா, 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். பிள்ளைங்கள்ட்ட எப்பா தொழுகுங்கப்பா, நல்ல விஷயங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வராது. மொபைல் பார்க்காத, மொபைலை கொண்டா, அதை கேம் விளாடாத அப்படின்னு சொல்லி பிடுங்கினா தான் என்னது பிரச்சனை வரும். அப்போ நன்மையை ஏவும் போது பிரச்சனைகள் வருவது ரொம்ப ரொம்ப குறைவு. தீமைகளை தடுக்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் வரும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்னா, நன்மையை ஏவவும் செய்யணும், தீமையை தடுக்கவும் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் எப்போ தான் வந்துச்சு, நன்மையை ஏவும் போது கூட வரலங்க, தீமையை தடுக்கும் போது தான் வந்துச்சு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்னாடியே, தன்னை இறை தூதன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மையை செய்யக்கூடியவராக இருந்தாங்க, மற்ற மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த ஊர் மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஹம்மது என்கிற அவங்களுடைய இயற்பெயரை சொல்லி அழைக்கிறத விட பட்டப்பெயரை சொல்லி அழைப்பது தான் அதிகமாக இருந்துச்சு. அவங்களுடைய பட்டப்பெயர் என்னவாக இருந்துச்சு, அஸ்ஸாதீக், அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் அப்படின்ட்டு தாவூர் மக்களாலேயே இப்படி போற்றப்பட்டார். நன்மையை ஏவிக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்கு இறை தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அன்னைக்கு இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்கிறாங்க. ஏகத்துவ கலிமா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாவுக்கு நம்ம தமிழ்லையோ உருதுலையோ நம்ம அர்த்தம் கொள்ளும் பொழுது, மொழிபெயர்க்கும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த வாசகத்தை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது, அரபு இலக்கணத்தோட இலக்கியத்தோடு நம்ம பொருள் கொள்ளும் பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு அர்த்தத்தையும் தருது அப்படின்னா, ஆரம்பத்திலேயே லா இலாஹ், லானா அரபில இல்லைன்னு அர்த்தம், இலாஹுனா கடவுள் அப்படின்னு அர்த்தம். லா இலாஹ் எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான கடவுள் இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடைச்சு சொன்னாங்க, பகிரங்கமாக சொன்னாங்க. எந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, எந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, அவங்கெல்லாம் ஷிர்க் வைக்காம ஏதோ ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்கள்கிட்டயா சொன்னாங்க? இல்லைங்க. இன்னைக்கு காபத்துல்லா இருக்குதே, ஓரிரை கொள்கைக்கு மிகப்பெரிய சாட்சியே இப்போ எதுதான், காபத்துல்லா தான். அப்படிப்பட்ட அந்த காபத்துல்லாவில் எத்தனை சிலைகள் இருந்துச்சு தெரியுமா? 360 சிலைகள் இருந்துச்சு. 360 சிலைகள்னா கணக்கு பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலைகளை வச்சு வணங்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற தர்காவாதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. ஏன்னா ஒரு அவுளியாவை தான் 360 நாள் வணங்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க, 360 நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலைகள். அப்போ எப்படி மூழ்கி இருப்பாங்க? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த சகோதரர்கள்லாம் இருப்பாங்க. சத்தியத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தை சொல்லவே முடியாது, ஏகத்துவத்தை சொல்ல முடியாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்கிறது ஒரு பக்கங்க, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வணக்கங்கள்லேயே மிக மிக முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகணும் அப்படின்னா எல்லா மஸ்ஜிதுகள்லையும் தொழ முடியாது. இந்த நிலையில் யாராச்சும் நீங்கள் இருந்திருக்கீங்களா? இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, எந்த பள்ளிவாசலில் வேணாலும் எப்படினாலும் நம்ம தொழுதுக்கலாம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. ஒரு சில ஊர்புறங்களில் இருக்க தான் செய்யுது, இன்றைக்கி வரைக்கும் போர்டே போட்டு வச்சுருப்பாங்க, இங்கு 4 மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் மட்டுமே இங்கு தொழ முடியும், தொழணும் அப்படின்னு. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த 4 மதுஹபுகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
உதாரணமாக ஹனஃபி மஸ்ஜிதுன்னு இருக்குங்களேன், அங்கே போட்டு வச்சுருப்பாங்க, இங்கு 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவங்க தான் தொழுகணும் அப்படின்னு. அங்கே போயிட்டு ஹம்பலி மதுஹபு, மாலிக் மதுஹப், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்பீரை நம்ம நெஞ்சில் கட்டுறோம்ல, அவங்க தக்பீரை கெட்டவே மாட்டாங்க, அல்லாஹ் கொஞ்சம் சொல்லி கீழே விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் இருக்காது. முஅத்தமிரீன்கள், ஹாஜிகள், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க அந்த காபத்துள்ளால பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வருவாங்க. மாலிக் மதுஹபு, ஹம்பலி இதெல்லாம் இவங்கெல்லாம் பின்பற்றக்கூடியவங்க அங்கே வருவாங்க. பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த போர்டு வச்சுருக்கக்கூடிய பள்ளிவாசலில் போயிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை கீழே போட்டால், இது என்னடா வஹாபிகள் நெஞ்சுக்கு மேலே தானே கெட்டுவாங்க, இவனோ தக்பீரே கெட்ட மாட்டிருக்காங்களே, இவனை எந்த ஹாபியாக இருப்பானுவோ அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்ப்பாங்க. 4 மதுஹபுன்னு சொல்கிறாங்க, அந்த 4 மதுஹபுகளையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. 4 மதுஹபை விடுங்க, தான் இருக்கக்கூடிய அந்த மதுஹபையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அது கூட இல்லை. அதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதை சொல்கிறோம், அல்லாஹை மட்டும் வணங்குங்க, அல்லாஹுடைய ரசூலை மட்டும் பின்பற்றுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கல்வியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறதெல்லாம் மார்க்கமாக ஆகாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்கிறது மட்டும்தான் மார்க்கம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தைரியமாக சொல்கிறோம். இங்கே எப்படி இந்த பகுதியில் எப்படி நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சதோ, அதே போல் தென்னகத்திலையும் பயங்கரமான பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்தாங்க. இப்படி தொழுதுன்னு அல்லாஹ் அக்பர் தொழுதா அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இது நான் ஒரு வேடிக்கைக்காக வேண்டியோ சிரிப்புக்காக வேண்டியோ சொல்லலை. அப்போம்லாம் வந்து தௌஹீத் மர்கஸுகள் கிடையாது. அப்போ ஏதாச்சும் ஒரு மஸ்ஜிதில் போயிட்டு தொப்பி போடாமல் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொழுதுட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போய் ஹவுலில் தூக்கி போட்டுருவாங்க. அல்லது தொழுதுட்டு இருக்கும் போதே நம்முடைய தொழுகையை வந்து என்ன செஞ்சுருவாங்க, கெடுத்து விட்டுருவாங்க. விரலை அசைச்சுன்னு வைங்களேன், அப்படி பிடிச்சிருவாங்க விரலை. தொழுதுட்டு இருக்கும் போதே தொப்பி போடாமல் தொழுதா அங்கே ஒரு ரெடிமேடு தொப்பி ஒன்று இருக்கும், அதை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க, தலையில் தூக்கி மாட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எவ்வளவோ இருந்துச்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. தௌஹீதை சொல்கிறதுக்கு முடியலை. அதையும் தாண்டி சில உலமாக்கள், சில அறிஞர்கள், சில தௌஹீத்வாதிகள் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி சொன்னாங்க. சொன்னதுக்காக வேண்டி வெட்டுப்பட்டாங்க. சொன்னதுக்காக வேண்டி ஊரை விட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. சொன்னதுக்காக வேண்டி இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர்லேயே ஊர் விளக்கெலாம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய அநியாயம் என்ன தெரியுமாங்க? தௌஹீதை சொன்னதுக்காக வேண்டி அந்த தௌஹீதுவாதியினுடைய ஜனாசாவில் யாரும் கலந்துக்க கூடாது, அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சட்டத்தை கொண்டு வரணும்லாம் பிளான் போட்டாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுடைய மார்க்கத்தை அவன் பாதுகாத்துருவான். அவனுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் பாதுகாக்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் பாதுகாத்துருவான், கண்ணியப்படுத்திடுவான். அப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியத்தை சொல்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது, முழுக்க முழுக்க சிலை வணக்கம், முழுக்க முழுக்க ஷிர்க். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்கிறாங்க, லா இலாஹ், எந்த கடவுளும் கிடையாது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சொன்னாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்காக வேண்டி அந்த ஊர் மக்களால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு இழப்புகள். சுபஹானல்லாஹ். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்களோ, பாசம்னா கொஞ்சம் நஞ்சம் பாசம் கிடையாதுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அபூ லஹப்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தார். குர்ஆனில் கூட தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், கியாம நாள் வரைக்கும் இந்த அத்தியாயம் வந்து என்ன செய்யும், குர்ஆனில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியத்தை சொல்கிறாங்க. மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது இந்த அபூ லஹப் இருக்கிறார்ல, ரசூலுல்லாஹ் மேலே மண் எடுத்து வாரி நாசமா போ அப்படின்னாரு. யார்? இந்த அபூ லஹப். இந்த அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? யாரோ ஒருவரா? அந்த ஊர்க்காரரா? இல்லைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையினுடைய கூட பிறந்த சகோதரர். ஒன்று பெரியப்பாவாக இருக்கும் அல்லது சித்தப்பாவாக இருக்கும். கூட பிறந்த சகோதரர். நம்ம இப்போதைக்கு அவரை பெரியப்பானே வச்சுக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து தந்தை கிடையாது.
ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பெயர் அப்துல்லா. அவங்க இறந்து போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை அபூலஹபினுடைய அடிமை அபூலஹப்ட்ட போய் சொல்கிறாங்க. அபூலஹப், எஜமானே, உங்களுடைய தம்பிக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அபூலஹப் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய தம்பிக்கு ஆண்மகன் பிறந்திருக்குதா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த செய்தியை சொன்ன அந்த அடிமையை விடுதலை விட்டதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அதை ஒட்டி இன்னொரு பலவீனமான ஒரு செய்தியும் இருக்குது. என்ன செய்தி அப்படின்னா, அபூலஹபினுடைய விரல்ல இருந்து ஒரு வகையான ஒரு நீர் சுரத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, அந்த அடிமை வந்து உங்களுடைய உங்கள் தம்பிக்கு வந்து ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இன்றிலிருந்து நீ விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலை வச்சு சுட்டி காமிச்சதுனால இந்த விரல்ல இருந்து ஒரு வகையான ஒரு நீர் ஒன்று சுரக்குது. அதனால் அபூலஹப்புக்கு வேதனை குறைக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பலவீனமான ஒரு செய்தி இருக்குது. அதை நம்ம நம்ப தேவையில்லை. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் அபூலஹப். இது உண்மை. பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்த இந்த அபூலஹப் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய எதிரியாக மாறிட்டார். மிகப்பெரிய எதிரி. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்ல போகிறாங்களோ பின்னாடியே போவார். போய் ரசூலுல்லாஹ் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி இவர் பேச்சையா நம்புறீங்க, இவர் பேச்சை நம்பாதீங்க, இவர் மோசமான ஆள், அப்படி ஆள், இப்படி ஆளுன்னு சொல்லுவாராம். இப்படி ஒரு எதிரியாக மாறிட்டார். எதுக்காக வேண்டி? சத்தியத்தை சொன்னதுக்காக வேண்டி, தீமையை தடுத்ததுக்காக வேண்டி. அப்போது நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நம்ம ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், நன்மையை ஏவுறதோடு நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. எதையும் செய்யணும், தீமையையும் தடுக்கணும். தீமையை தடுக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். தளர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. என் ரப்புக்காக வேண்டி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதியாக இருந்தால் போதும். ஒரு கட்டத்தில் எந்த தீமையை நம்ம எதிர்க்கிறோமோ அந்த தீமை அவளிடத்தில் இல்லாமல் போகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவுங்க, தீமையை தடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எத்தனாவது உபதேசம்? 4வது உபதேசம். 5வதாக சொன்னாங்க, வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு சோதனைகள் வரும் பொழுது நீ தளர்ந்து விடாதே, சோதனைகள் வரும் பொழுது நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னதாலிக்கு மின் அஸ்மில் உமூர், சோதனை வரும் பொழுது உறுதியாக இருக்கிறாங்கல்ல, இது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது, எல்லாராலையும்லாம் இருக்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால் உனக்கு சோதனைகள் வரும் பொழுது நீ பொறுமை காத்து இரு, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சோதனையின் போது பொறுமை காக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிப்போம், ரொம்ப விரும்புவோம். திடீர்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு சோதனையை ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. சோதனை 2 வகை உண்டு. ஒன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான், இன்னொன்று கொடுத்து சோதிப்பான். எடுத்து சோதிக்கும் பொழுது ரொம்ப கவனத்தோடு நம்ம இருக்கணும். நிறைய மக்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த சோதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் மேலே ரொம்ப சகிச்சுக்கிறாங்க. எப்படி சகிச்சுக்கிறாங்க? நம்ம சரியாக தானே இருக்கிறோம், தொழுகிறோம், பொய் சொல்ல மாட்டிருக்கிறோம், யாரையும் ஏமாற்ற மாட்டிருக்கோம், கரெக்டாக ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறோம், குர்ஆன் சுன்னா தான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அடிக்கு மேலே அடி, சோதனைக்கு மேலே சோதனை, இழப்புகளுக்கு மேலே இழப்புகள் தந்துக்கிட்டே இருக்கிறானே, என்னத்தை வணங்கி என்னத்தை சரியாக இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் சில சமயங்களில் நமக்கு வரது உண்டு. ஷைத்தான் தான் இந்த எண்ணத்தை போடுறான். நம்ம கரெக்டாக இருக்கும் பொழுது சோதனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் நம்மளைய நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், இதுதான் சரி. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி தான் கற்றுத்தராங்க. எப்படி கற்றுத்தராங்க? அல்லாஹ் நம்மளைய நேசிக்கிறான் அப்படின்றதுக்குண்டான ஒரு பெரிய அடையாளம் என்னென்னா, மலை உச்சியிலிருந்து கீழே கரையை நோக்கி வெள்ளம் எவ்வளோ வேகமாக வரும், மலை உச்சியிலிருந்து கரைக்கு தண்ணீர் எவ்வளோ வேகமாக வரும். இந்த மாதிரி தான் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை நேசிக்கிறானோ அந்த மனிதரை நோக்கி சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு சோதனை, கஷ்டம், இழப்பு இது வருது அப்படின்னா
அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹ் சோதனைக்கு பின்னாடி தாங்க தன்னோட சேர்த்துக்கிடுவான். மனிதர்களே அப்படி தானே. நம்ம ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம், யாரையாச்சும் ஒருத்தவரை ஒர்க் பார்ட்னராக நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா தெருவில் போகிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோமா? அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சொல் எப்படி, செயல் எப்படி, பழகிறதுக்கு சரியான ஒரு ஆளா, நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நாணயமாக நடந்துக்குவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம்ல. சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மோடு ஒரு பார்ட்னரை, ஒரு நண்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சோதனை பண்ணுறோம். ரப்புல் ஆலமீன் சாதாரணமானவனா? இல்லை. ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் இருந்து சில பேரை தன்னுடைய உற்ற தோழனாக, நண்பனாக எடுத்துக்கொள்கிறான். அதுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய விஷயமே பரீட்சையே என்ன? சோதனை தான். சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையை கொடுக்கும் பொழுது பொறுமை காக்க வேண்டும். அந்த சோதனைகள், இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் என்னையை கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும். வரலாறுகளை எடுத்து பாருங்களேன். இப்ராஹிம் நபியுடைய வரலாறை நம்ம 100 தடவை 1000 தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்னன்னா, சோதனையை சகிச்சுக்கிட்டா அல்லாஹுடைய நெருக்கம் உண்டு. இதுதான். இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த சோதனைலாம் சாதாரணமானதா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் அங்கே நம்பிக்கை இருக்குது பாருங்க. உலகம் அழியும் வரையிலும் எல்லா மனிதர்களுக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கையை ஒரு பாடமாக சொல்லித்தரும். தீ குண்டத்தில் தூக்கி வீசப்படுறாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை வச்சிருந்தாங்களா இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசு என்ன? குர்ஆன் என்ன சொல்லுது? நம்மளுடைய அறிவால சிந்திச்சு பார்த்தா விடையே கிடைக்காது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி இருக்கு பாருங்க. நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான், என் ரப்பு என்னைய விட்டுற மாட்டான் அப்படின்ட்டு அந்த பொறுமையில் இருக்கும் பொழுது அந்த பொறுமைக்கு அல்லாஹ் ஒரு பரிசை தருவான் பாருங்க. அந்த பரிசை நாம் பெறும் பொழுது நம்முடைய கைகளும் பத்தாது, நம்முடைய பைகளும் பத்தாது. இப்ராஹிம் நபி சோதிக்கப்பட்டாங்க. சத்தியத்தை சொல்கிறாங்க, ஏகத்துவத்தை சொல்கிறாங்க. இப்ராஹிம் இந்த ஊரில் இருந்தால் மக்களையெல்லாம் ஒரு மாதிரியாக கொண்டு போயிடுவார், அதனால் இப்ராஹிமை கொன்னறணும், தீத்தரணும்னு சொல்லிட்டு அப்போது இருந்த அந்த மன்னர் வந்து என்ன செய்கிறாரு? ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டுற வேண்டியதான். நெருப்பு குண்டத்தில் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். தூக்கி வீசப்படுறாங்க. வீசப்பட்ட அந்த நொடியில் அங்கே இருந்து அந்த நெருப்புக்குள்ளே வரத்துக்குள்ளார அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிட்டான். எப்படி? யா நார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னா? நெருப்பே, உன்னிடத்தில் என்னுடைய தோழர் இப்ராஹிம் வருகிறார், உன்னுடைய குணத்தை காட்டிடாதே, மிதமான குளிராக மாறிவிடு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டுச்சு. நெருப்புக்குள்ளே போயிட்டு உள்ளக்கேந்து நடந்து வராங்க. மக்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இது அல்லாஹ் மீது அவர் வைத்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. 1-2 சோதனையா? வஇதுப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன். எத்தனையோ சோதனைகள். அதில் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பேசப்படுவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க முனைந்தது, அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விடப்பட்டது. இன்னைக்கு நம்ம 10 பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நோவினை வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுறோம், அப்படியே துடிச்சு போயிடுறோம்ல. ஒன்றும் இல்லைங்க, ஓடி போகிறான் நம்ம பிள்ளை, கீழே தடுக்கி விழுந்துடுறான், கையில் காலில் ரத்தம். அதை பார்த்த நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பதறி போயிடுவோம். சாதாரண ஒரு ரத்தத்துக்கு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு சொல்கிறான், என்னுடைய ஆணை கிணங்க கை குழந்தையாக இருக்கக்கூடிய உன்னுடைய மகனையும் உன்னுடைய மனைவியையும் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுன்னு சொன்னான். செஞ்சாங்க. அப்படி செஞ்சதனுடைய அடையாளம், அதற்கு கொடுத்த பரிசு என்ன? இன்னைக்கு வரைக்கும் யார் உம்ராக்கு போனாலும், யார் ஹஜ்ஜுக்கு போனாலும் அந்த ஹாஜர், இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை உணராமல் பார்க்காமல் வரவே முடியாது. அந்த தியாகத்தை நம்ம செய்யலை, உணரலை அப்படின்னா நம்முடைய உம்ராக்களும் ஹஜ்ஜுகளும் பரிபூர்ணமான ஒரு நிலையை அடையாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ சோதனைகள் வரும்போது பயந்துட வேண்டாம், தளர்ந்துட வேண்டாம். ஆனால் சோதனைகள் பலவிதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி சோதனையை கொடுத்துட மாட்டான். சூரத்துல் பக்ராவில் சொல்கிற மாதிரி, வலனபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால்
வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பலவிதமான சோதனைகள் இருக்கும். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா வறுமையை கொடுப்பான். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா அடுத்தடுத்து உயிர் இழப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதிகளை கொடுப்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை கொடுப்பான். சில மனிதர்களுக்கு அழகை கொடுப்பான். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து சோதிப்பான். அந்த சோதனைகள் வரும் பொழுது யார் பொறுமை காக்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வபஷ்ஷிரி ஸாபிரீன். அந்த மாதிரி பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அவங்களுக்கு சிறப்பான கூலிகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். ஆகையினால இன்றைய உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னென்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு, வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு சோதனை வரும் பொழுது நீ பொறுமையாக இரு. பொறுமையாக இருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது காரியங்களில் மிக உறுதியானது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த உபதேசத்தை நமது உள்ளத்தில் பதிய வச்சுக்கணும். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். அப்படி வரும் பொழுது என் ரப்பி என்னை கைவிட மாட்டான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த துனியாவில் உலக கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கிறாங்க. உலக கோடீஸ்வரரில் 2வது 3வது 4வது 10வது 5வதுலாம் இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வே இல்லை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்ணியவான்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. மனதில் பதிய வைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவில் ரொம்ப கண்ணியமாக வாழ வைக்கும் பொழுது, என் ரப்பு அல்லாஹு தான் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்மளை அல்லாஹ் இழிவுபடுத்திடுவானா? அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்திடுவானா? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுருவானா? அதனால் சோதனைகள் வரும் பொழுது என் ரப்பு என்னை சோதிக்கிறான், என்னை நேசிக்கிறான். இந்த சோதனையில், இந்த வேதனையில், இந்த இழப்பில் நான் பொறுமை காக்கிறேன். என் ரப்பு எனக்கு மகத்தான ஒரு கூலியை தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கைக்குண்டான பரிசு சிறப்பானதாக நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய நாளின் இந்த உரையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹின் மீது அதிருப்தி கொள்ளாமல் மேலும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.